நல்ல பசு நெய் என்கிட்ட இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு வேறு எந்த பிராண்டு நெய்யுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கடை வச்சுருக்கிறதுனால இந்த நெய்யில் வந்து என்னென்ன விதமான கலப்படம் இருக்குங்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு தெரிஞ்சு ஓனாக அவங்க பண்ணையிலேருந்து கொண்டு வர்ற நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது அந்த மாதிரி நெய் தான். இது நல்ல ப்யூர் பசு நெய். இந்த நெய் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. எங்கள் கடையில் மோஸ்ட்லி மெடிசனுக்காகன்னு கேட்குற எல்லாருக்குமே இந்த நெய் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். சொல்லப்போனால் தீபத்துக்கு இந்த நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த பசு நெய் வச்சு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி வீட்டில் விளக்கேற்றுறவங்களும் முடிஞ்சதுன்னா, எல்லாராலையும் முடியாது, முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பசு நெய் வச்சு விளக்கேற்றுறதுக்கு நல்ல நெய் யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பசு நெய் வச்சு விளக்கேற்றி பயன்பெறீங்களோ அதை விட நீங்கள் கலப்படமான நெய் யூஸ் பண்ணும்போது அது நெகட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களால் நெய் யூஸ் பண்ண முடியலன்னா நல்ல நெய்யே யூஸ் பண்ணிடலாம். அப்படி நெய் யூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக எந்த கலப்படமான நெய்யும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கலப்படமான நெய் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த விளக்கு எரியும் போது அதனால் உண்டான எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும்.